Good evening students. Next exercise 6.3 angle of depression. So இந்த angle of depression அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா angle of elevation அப்படின்றது கீழ இருந்து மேலாம பார்க்குது. இப்போ இதுதான் நம்மளுடைய பார்வை கோடு, அதாவது sight of eye அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து என்னது sight of eye. இந்த இப்போ இந்த இடத்துல நமக்கு கண் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ இந்த கண்ணை வந்து நம்ம மேலாம தூக்கி பார்த்தோம் அப்படின்னா தட் மீன்ஸ் அந்த கழுத்தை நிமிர்ந்து மேலாம பார்த்தோம் அப்படின்னம்னாக்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதே இது இந்த கண்ணை வந்து கீழாம பார்த்தோம் அப்படின்னம்னாக்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இதுதான் இந்த இதனுடைய கான்செப்ட். ஸோ அப்போ நம்ம இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், from the top of a rack 50 root 3 meter high. ஒரு rack, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு rack வந்து இருக்கு, அதனுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 50 root 3 meter. Then the angle of depression of a car on the ground. ஸோ டிப்ரெஷன் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னால என்னங்கனாக்கா மேலதான் இருக்கும் அப்படின்ற அர்த்தம். இப்போ இந்த ராக்குக்கு மேலே இருந்து கீழே உள்ள ஒரு காரை வந்து பார்க்குறாங்க. இந்த காரை பார்க்கறதுக்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க. இந்த டிப்ரெஷன் இதான் வந்து லைன் ஆஃப் சைட்டு. ஸோ இப்போ டிப்ரெஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 30 டிகிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹியர் 30 டிகிரி. தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் of the car from the rack. அப்போ இந்த rackல இருந்து இந்த கார் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். சோ அப்போ இந்த क्वेश्चन நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சோ putting the name A B C. சோ இப்போ இது வந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா alternative angles are equal. சோ zigzag மெத்தட்ல இது வந்திருக்கு. அப்போ zigzag மெத்தட்ல வந்துச்சுனா alternative angles are equal அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்போ இங்க வந்து என்ன இருக்கும் 30 டிகிரி. சோ ஆப்போசிட் சைடு தீட்டா இங்க இருக்கு, இது ஆப்போசிட் சைடு கொடுத்திருக்காங்க, அட்ஜசன்ட் சைடு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எதை வந்து நமக்கு ஃபைண்ட் பண்றோமோ அதை எழுதணும். BC is equal to distance between car and rack. So இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டு அட்ஜசன்ட் சைடு கேட்கறனால யூசிங் த tan theta is equal to AB by BC. so tan 30 degree is equal to AB இனுடைய வேல்யூ 50 root 3 by AC இனுடைய BC இனுடைய வேல்யூ தெரியாது, so BC. tan 30 degree இனுடைய வேல்யூ 1 by root 3 is equal to 50 root 3 by BC. So using the cross multiply, BC is equal to 50 root 3 into root 3. So root 3 into root 3 is 3. So BC is equal to 50 into 3. So BC is equal to 150. Therefore the distance between car and rack is 150. இங்க வந்து 50 root 3 மீட்டர் கொடுத்திருக்கனால 150 மீட்டர் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். So this is a first question answer. Next second question, the horizontal distance between two building. இப்போ இங்க வந்து ஒரு பில்டிங் இருக்கு, அடுத்து இங்க வந்து ஒரு பில்டிங் இருக்கு. இது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படினோம்னா இதனுடைய horizontal distance, horizontalனா இதான் horizontal. இந்த horizontal distance வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படினாக்க 70 meter. So 70 meter, here also 70 meter. Then the angle of depression of the first building when seeing from the top of the second building.
சோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த செகண்ட் பில்டிங்ல டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கை வந்து பார்க்கிறதுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க 45 டிகிரி. தென் if the height of the second building is 120 meter, இந்த செகண்ட் பில்டிங்கினுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னாக்க 120 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Then next find the height of the first building. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கினுடைய ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ A B C D E. அப்போ இதை வந்து நம்ம ஹச்ன்னு சொல்லி சூஸ் பண்ணோம்னாக்க இங்கேயும் ஹச். அப்போ இது இந்த DE னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 120 மைனஸ் ஹெச், 120 மைனஸ் ஹெச் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இட் இஸ் a zigzag method. so alternative angles are equal, so here 45 degree. now apply the value. இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படினோம்னா tan theta is equal to, ஏனா ஆப்போசிட்ஸ் adjacent side இருக்கு, opposite side இருக்கு. அப்ப opposite by adjacent side வந்து பாத்தீங்கன்னா tan theta. so here AB is equal to H is equal to height of the first building தானே கேக்குறாங்க, first building. first building. so அப்ப இங்க வந்தோம்னாக்க in triangle இது மாதிரி மல்டி நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணிருந்தா அப்படினாக்க நம்ம அந்த நேம் வந்து கண்டிப்பா சொல்லி இருக்கணும். in triangle EAD தீட்டா எந்த இடத்துல நோட் பண்றீங்களோ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னாக்க சென்டர்ல வர மாதிரி ரைட் பண்ணிரணும். அப்போ tan theta is equal to opposite side DE by AD. so tan 45 degree is equal to tan 45 degree is equal to DE இனுடைய வேல்யூ 120 minus H by AD இனுடைய வேல்யூ வந்து 70 மீட்டர். so tan 45 இனுடைய வேல்யூ வந்து 1 is equal to 120 minus H by 70 மீட்டர். so இப்போ இந்த 70 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க 70 is equal to 120 minus H. so H is equal to, இந்த H இந்த சைடு மாத்திருங்க, 70 இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா H is equal to 120 minus 70. so H is equal to 50 meter. therefore the height of the first building is 50 meter. That's all the second question answer. Next, third question. From the top of a tower 60 meter high, the angle of depression of the top and bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு 60 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு டவர்னாக்க பெரிய பெரிய பில்டிங். ஸோ அதுல டாப்ல இருந்து இதான் இப்ப ஐசைட், இந்த டாப்ல இருந்து கீழே உள்ள லேம்ப் போஸ்டினுடைய டாப்பை வந்து பாக்குறாங்க. அதுக்கான ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 38 டிகிரி. அடுத்தது பாட்டம் வந்து பாக்குறாங்க. இந்த பாட்டம் வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எவ்வளவு சொல்லியிருக்காங்கனாக்க 60 டிகிரி. so find the height of the lamp post. அப்ப இந்த lamp postனுடைய ஹைட் வந்து கேட்டிருக்காங்க, இதனுடைய ஹைட் தான் வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப இத வந்து நம்ம h ன்னு சொல்லி நோட் பண்ணலாம். அப்ப இதுக்கு நேம் கொடுத்தோம்னா A B C D E. சோ இங்க வந்து நமக்கு பாத்தீங்கன்னா
2 degrees வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு first one இது zigzag மெத்தட்ல வருது. அப்போ இங்க வந்து 38 டிகிரி, அடுத்தது இங்க வந்தோம்னாக்க இங்க வந்து 38 டிகிரி. சோ இப்போ இதுல வந்து பார்த்தோம்னாக்க இந்த ட்ரையாங்கிள் இந்த இதனுடைய வேல்யூவும் அதாவது BE னுடைய வேல்யூவும் CD னுடைய வேல்யூவும் வந்து சேமா தான் இருக்கும். ஏனா distance between the lamp post and the tower, distance between the lamp post and the tower. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு ED னுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ED is equal to H is equal to height of the lamp post, height of the lamp post, lamp post. Then next எது ரெண்டு வேல்யூ நமக்கு சேம், BE is equal to CD is equal to distance between lamp post and tower, lamp post and tower and tower. So இப்போ first triangle நம்ம choose பண்ணலாம், ABE. in triangle ABE. so ABE வரும்போது நமக்கு இது ஈக்குவல் அப்படின்றப்ப நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். அப்ப இந்த சைடு வந்து நம்ம மெயின் பார்ட்டா சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இங்க வந்தோம்னா இதனுடைய வேல்யூ வந்து H, அப்ப இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 60 minus H, 60 minus H. சோ அப்ப இந்த வேல்யூவை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க tan for 38 degree அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம். சோ அப்போ tan 38 degree, tan theta is equal to opposite side AB by adjacent side BE. so tan 38 degree is equal to AB னுடைய வேல்யூ 60 minus H by BE னுடைய வேல்யூ தெரியாத அப்படியே வச்சுக்கலாம். the next tan 38 க்கு வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க 0.7813 is equal to 60 minus H by BE then so இதோட இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ட்ரையாங்கிள் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணா இந்த CD வந்து நமக்கு காமன்னால அதை வந்து சூஸ் பண்ணலாம். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க in triangle ACD. so same tan theta is equal to opposite side அப்படின்றப்போ AC அப்படியே வரும். so AC by CD. so இதனுடைய வேல்யூ tan theta வினுடைய வேல்யூ so sorry இங்க 60 டிகிரி. so tan theta வினுடைய வேல்யூ வந்து 60 டிகிரி. tan 60 டிகிரி is equal to AC னுடைய வேல்யூ 60 by CD அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னாக்க BE க்கு ஈக்குவல், BE. so இப்ப tan 60 டிகிரி னுடைய வேல்யூ √3 is equal to 60 by BE. so இப்ப இத வந்து √60 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படினாக்க 3 into 20 நம்ம சேஞ்ச் பண்ணலாம் by BE. so is equal to அப்போ √3 is equal to இந்த 3 வந்து √3 into √3 into 20 by BE ன்னு ஸ்ப்ரெட் பண்ணலாம். சோ அப்ப இந்த √3 க்கு இந்த √3 கேன்சல் ஆயிரும். இந்த BE இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது BE is equal to 20√3. சோ இத கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணோம் அப்படினா 0.7813 is equal to
60 minus h by 60 minus h by b இனுடைய வேல்யூ 20√3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வேல்யூஸே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 0.7813 into 20 into 1.732 is equal to 60 minus h. 60 minus h. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6, 1 2s are 2, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 7 2s are 14, 14 plus 1 15. அடுத்து இங்க 0 வரனால அந்த 0 சேர்த்துறோம். இப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. அப்போ 15 பாயிண்ட் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருது. தென் நெக்ஸ்ட் 15626 into 1732 மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 6 2s are 12, பேலன்ஸ் 1, 2 2s are 4 plus 1 5, then 6 2s are 12, பேலன்ஸ் 1, 5 2s are 10 plus 1 11, பேலன்ஸ் 1, 1 2s are 2, 2 plus 1 3. then next 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 6 3s are 18, பேலன்ஸ் 1, 3 2s are 6 plus 1 7, 6 3s are 18, பேலன்ஸ் வந்து 1, 5 3s are 15 plus 1 16, பேலன்ஸ் வந்து 1, 1 3s are 3, 3 plus 1 4. அடுத்தது 7 6 are 42, பேலன்ஸ் வந்து 4, 7 2s are 14, 14 plus 4 18, பேலன்ஸ் 1. அடுத்து 6 7s are 42, 42 plus 1 43, பேலன்ஸ் வந்து 4, 5 7s are 35, 39, பேலன்ஸ் வந்து 3, 1 7s are 7 plus 3 10. அடுத்தது 1 ஆல மல்டிப்ளை பண்றோம். 6 2 6 1 5 1. so 2 13, பேலன்ஸ் 1, 10 12, பேலன்ஸ் 1, 10 18, 18 plus 6 18 plus 6 24, பேலன்ஸ் வந்து 2, 5 11, 11 14, 14 16, பேலன்ஸ் வந்து 1, 5 14, 14 plus 6 20, பேலன்ஸ் வந்து 2. இங்க வந்தோம்னாக்க 7 2. ஸோ இப்போ டோட்டலா எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து 1, இங்க 15ல இருக்கு 1 2 3, இங்க வந்தோம்னாக்க இங்க வந்து 3 டிஜிட். அப்போ டோட்டலா 6 டிஜிட் 1 2 3 4 5 6. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 27.0642 0642 equal to 60 minus h. ஸோ இந்த h இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க, இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா h is equal to 60 minus 27.0642. ஸோ இப்போ இதை சப்ராக்ஷன் பண்றோம். ஸோ இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் எத்தனை டிஜிட் இருக்கு 1 2 3 4 டிஜிட்னால 4 zeros வந்து அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது 27.0642 இப்போ இங்க இருந்து பாரோ வாங்கணும்னாக்க 5 9 9 9 9 10. ஸோ 8 இங்க சப்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னோம்னாக்க 5 9 சரி 3 9. அடுத்து இங்க வந்தோம்னாக்க 2 3. அப்போ h is equal to 32.94 meter. That's all the third question answer. So conclusion வந்து பாத்தீங்கன்னா the height of the lamp post is
32.94 meter. 94 meter. That's all the third question. Next, fourth question. An aeroplane at an altitude of 1800 meter. So ஒரு ஏரோப்ளேன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 1800 மீட்டர்ல வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Then finds that two boats are sailing towards it in the same direction. So ரெண்டு போட் வந்து இப்போ போட் 1 இங்க வந்து இங்க ஒரு போட் இருக்கு, இங்க ஒரு போட் இருக்கு. இந்த ரெண்டு போட்டும் ஒரே டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு போட்டையும் வந்து டைரக்ஷன் சேம் போட்ல வந்துட்டு இருக்கு. The angle of depression, it is a eye of sight, angle of depression of the boats are observed from the aeroplane are 60 degree. So இங்க பாக்குறாங்க இந்த இதுக்கு வந்து 60 degree. அடுத்தது இந்த போட்டை வந்து பாக்குறாங்க, இந்த போட்டை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சோ இங்க 60 degree. அடுத்தது இந்த போட்டை வந்து பாக்குறாங்க, இந்த போட்டை பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 degree அப்படின்றாங்க. So then next find the distance between two boats. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க d, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சோ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் zigzag வந்து இங்க வருது. சோ இங்க இருந்து இப்படி எடுத்தோம்னாக்க இந்த ட்ரையாங்கிள், அப்போ இங்க வந்து 60 டிகிரி அப்படியே இங்க வரும். அடுத்து இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி. சோ இது ஈஸியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு இது பக்கத்துல நிக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு திங்ஸை வந்து மேலாம் பார்க்கணும். அப்போ ரொம்ப பக்கத்துல போய் பார்த்தோம்னா ரொம்ப நிமிர்ந்து பார்ப்போம், தூரத்துல இருந்து பார்த்தோம்னா நிமிர்றது கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ நிமிர்ந்து பார்க்கும்போது ஆங்கிள் வந்து அதிகமா இருக்கும், தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் கம்மியா இருக்கும். அப்போ அப்போ பக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆங்கிள் அதிகம், தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் கம்மி. இது மாதிரி நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நேம் வந்து கொடுக்குறோம் ABCD. நமக்கு தேவையான எதுதான் வேணும்னாக்க இந்த சிடியினுடைய தான் வேணும். அப்ப அதை மட்டும் நோட் பண்ணா போதும். CD is equal to D is equal to distance between two boats. Distance between two boats. Two boats. The next இப்போ இதுல இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த 60 டிகிரிக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னாக்க சோ 60 டிகிரிக்கு அப்ளை பண்ணும்போது tan theta in triangle, triangle 2 ரெண்டு ட்ரையாங்கிள் வரமான்ஸ்னா கண்டிப்பா நேம் வந்து யூஸ் பண்ணிருக்கணும். in triangle ABC. so tan theta is equal to opposite side AB by BC. so tan 60 degree is equal to AB இனுடைய வேல்யூ 1800 by BC க்கு வேல்யூ தெரியாது. சோ அப்ப இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க tan 60 degree உடைய வேல்யூ √3 is equal to 1800 by BC. சோ அப்போ இந்த BC எங்கேயும் இதை எங்கேயும் சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க BC is equal to 1800 வந்து எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்க சோ 3 into 600 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ இந்த 3 வந்து √3 into √3 ன்னு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ √3 into √3 into 600 by √3. சோ அப்ப √3 க்கு √3 கேன்சல் ஆயிடும். சோ BC value is BC is equal to 600 √3. 600 √3. then next அதே மாதிரி செகண்ட் டிகிரி வந்து சூஸ் பண்ணலாம். சோ tan in triangle ABD. so tan theta is equal to AB. AB இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க so AB by BD. ஏனா இந்த டோட்டல் லெந்த் தான் வருது, அப்போ BD ன்னு தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். BD. அப்போ tan 30 degree
equal to AB னுடைய வேல்யூ 1800 by BD. So tan 30 degree value 1 by root 3 equal to 1800 by BD. So இந்த BD வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் எப்படினாக்க BC plus CD BC plus CD அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சோ இப்போ இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினா இத இருந்து இங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க BC plus CD equal to 1800 root 3 1800 root 3. சோ இப்போ இங்க BD னுடைய வேல்யூ நம்ம வச்சிருக்கோம் 600 root 3. அப்போ BC னுடைய வேல்யூ 600 root 3 plus CD equal to 1800 root 3. So இந்த 600 root 3 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது CD equal to 1800 root 3 minus 600 root 3. So இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னாக்க 1800 ல இருந்து root 3 600 root 3 போயிடுச்சு அப்படினா so root 3 காமன் அடுத்து 0 0 0 8 ல 6 போயிடுச்சுனா 2 1 அப்போ CD equal to 1200 root 3. சோ இதோடயே அப்படியே வைக்கலாம் root 3 க்கு வேல்யூ வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க அப்படினாக்க கண்டிப்பா root 3 ஓட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணி தான் சொல்லணும். சோ அப்ப root 3 க்கு வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப root 3 னுடைய வேல்யூ CD equal to 1200 into 1.732. So 1.732 into இங்க 2 zeros லாஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 12 ஆல மட்டும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14, balance 1, 1 2s are 2 plus 1 3. அடுத்தது 1 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 3 7 1 2 3 7 1. சோ இப்போ இத ஆட் பண்றோம் 4 8 7 0 பேலன்ஸ் 1 2 இங்க 2 zeros. சோ இப்போ டோட்டலா வந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னா 2 1 2 3 zeros 3 பாயிண்ட்ஸ் வந்து வைக்கணும் 1 2 3. அப்போ எவ்வளவு வேல்யூ வரும்னா 2078.4 மீட்டர். So CD is equal to 2078.4 meter. Therefore, the distance between two boats is 2078.4 meter. That's all the fourth question answer. Next, fifth question. From the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite side of it are observed to be 30 degree and 60 degree. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட் சைடுல 2 போட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சோ அப்போ அதனுடைய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து பார்க்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க 60 டிகிரி. ஃபர்ஸ்ட் இதுக்கு 60 டிகிரி வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் போட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 30 டிகிரி வந்து சொல்றாங்க. 30 degree. Then find the distance between if the height of the lighthouse is h meter. இந்த லைட் ஹவுஸ் உடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா h மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லி இருக்காங்க. And line joining the ships passes through the foot of the lighthouse. இந்த ரெண்டு போட்டுமே லைட் ஹவுஸ் ஃபுட்டினுடைய லைட் ஹவுஸ்க்கு வர்றதுக்கு அதுல இருந்து போகுது அப்படின்றாங்க. இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது அப்படின்றப்போ so that the distance between the ships is 4h by root 3. அப்போ இந்த h மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ்ல இருந்து
ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து 2 ஷிப்புமே போகுது. அதை போறதுக்கான மேல இருந்து பார்க்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து கொடுத்துருக்காங்க 60 டிகிரி 30 டிகிரி. அப்படின்னாக்க அந்த போட் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறம் இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும், இந்த 2 போட்டுக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும், அதான் வந்து கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. சோ ஏ பி சி டி. சோ அப்ப இங்க வந்தீங்க அப்படின்னாக்க இட் இஸ் a zigzag method. அப்போ இங்க வந்து 60 டிகிரி, இங்க வந்தோம்னாக்க 30 டிகிரி. சோ ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சோ இங்க வந்து 5th கொஸ்டின். சோ இப்போ நம்ம கேட்டுக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த BD னுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. BD is equal to BC plus CD is equal to இது வந்து என்னது நமக்கு distance between the two boats. Distance between the two boats. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். சோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும் அப்படின்றப்போ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. சோ இன் ட்ரையாங்கிள் ABC tan theta is equal to opposite side AC by adjacent side is BC. Adjacent side is BC. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க தீட்டாவினுடைய வேல்யூ tan 60 டிகிரி equal to AC னுடைய வேல்யூ h by BC னுடைய வேல்யூ தெரியாது. சோ அப்ப இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க √3 equal to h by BC. சோ இத இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னாக்க சோ BC is equal to h by √3. h by √3. then next அடுத்தது செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து நம்ம சூஸ் பண்றோம். in triangle ACD. in triangle ACD tan theta is equal to opposite side அப்படின்றப்போ AC by adjacent side அப்படின்றப்போ CD. so தீட்டாவினுடைய வேல்யூ 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி is equal to AC னுடைய வேல்யூ வந்து h by CD னுடைய வேல்யூ தெரியாது, அதனால CD. so tan 30 டிகிரி வேல்யூ 1 by √3 is equal to h by CD. so இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினாக்க CD is equal to √3h by CD. சரி √3h by 1 அப்படின்றது வந்து அப்ப √3. so இது வந்து CD னுடைய வேல்யூ. சோ இங்க BC னுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்போ நமக்கு BD னுடைய வேல்யூ வேணும்ன்றப்போ BD is equal to BC plus CD. so BD is equal to BC னுடைய வேல்யூ h by √3 plus CD னுடைய வேல்யூ √3h by 1 meaning. so now taking the LCM BD is equal to √3 as LCM. so இங்க √3 வந்துட்டனால h மட்டும் வரும் plus இங்க √3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது √3 into √3 அப்போ 3 அப்படின்றது வந்துரும். அப்போ 3h. so BD is equal to இங்க 3h plus 1h is 4h by √3. therefore the distance between the two boats is 4h by √3. hence proved. next 6th question. a lift in a building of height 90 feet with the transparent glass walls is standing from the top of the building. so இப்போ இந்த இத வந்து நம்ம பில்டிங்கா வந்து சூஸ் பண்ணோம்னாக்க அந்த பில்டிங்ல டிரான்ஸ்பரண்ட் கிளாसेस வந்து இருக்கு. அதுல வந்து நமக்கு லிஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க.
அந்த லிஃப்டினுடைய ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஈக்குவல் டு பில்டிங்கினுடைய ஹைட்டுக்கு வந்து ஈக்குவலா இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்க இப்போ இது பில்டிங்கினுடைய ஹைட் அப்படின்னாக்க அந்த பில்டிங்கினுடைய டாப் வரைக்குமே நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை வந்து நம்ம என்னவா சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா லிஃப்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். இது பில்டிங்கு, இது வந்து நம்ம லிஃப்டா வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்க வந்தோம்னாக்க இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்க at a top of the building the angle of depression to a fountain in the garden is. so angle of depression அந்த கார்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டெயினை பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 60 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. the next 2 minutes கழிச்சு the angle of depression reduced to 30 degree. so இப்போ இந்த 2 minutes கழிச்சு இங்க இருக்கக்கூடிய இந்த லிஃப்ட் வந்து எங்க வந்திருந்தாக்க இந்த பிளேஸ்க்கு வந்துருது. அப்ப இந்த பிளேஸ்க்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க அதனுடைய ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னாக்க 30 டிகிரி அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் ஆகுது. if the fountain is 30√3 feet from the entrance. so இந்த லிஃப்டினுடைய என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த ஃபவுண்டைன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 30√3 feetல வந்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க. find the speed of the lift which is descending. அப்போ மேல இருந்து கீழே இங்க descending அப்படின்றப்போ மேல இருந்து கீழே இறங்கும் போது அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ மேல இருந்து கீழே இறங்கும் போது எவ்வளவு ஸ்பீடுல வந்து இறங்கும் அதான் நம்மளுடைய क्वेश्चनா வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா in triangle A. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் நம்ம சூஸ் பண்ணணும்ன்றது தேவையில்லை, டைரக்டாவே இதுவே வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். சோ இப்போ இந்த இதை சூஸ் பண்ணாக்க AFD அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம். சோ AFD so tan theta. so tan theta is equal to opposite side அப்படின்றப்ப இது ஃபுல்லாவே வரும் FD by adjacent side அப்படின்றப்போ AF. so இந்த AF தான் வந்து பாத்தீங்கன்னாக்க 30√3 feet. ஏன்னா இங்க இருக்கிறதா இங்கேயும் வரும், இதுதான் இங்கேயும் வரும். அப்போ இந்த tan தீட்டாவினுடைய வேல்யூ 60 டிகிரி. tan 60 டிகிரி equal to FD வேல்யூ தெரியாது by 30√3. so இதனுடைய வேல்யூ √3 equal to FD by 30√3. so இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது FD equal to 30√3 into √3. so √3 into √3 is 3. FD equal to 30 into 3 equal to 90 feet. the next அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா in triangle. சோ இப்போ ஆங்கிள் இங்க இருக்கனால இந்த ட்ரையாங்கிள் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். சோ இந்த ட்ரையாங்கிள் வந்து சூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க in triangle BED. அப்போ இதுல வந்து அப்படின்னம்னாக்க ஆப்போசிட் சைடு அப்படின்றப்போ ED. tan theta is equal to ED by BE. so tan 30 degree is equal to ED இனுடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியாது by BE இனுடைய வேல்யூ வந்து 30√3. ஏன்னா இந்த வேல்யூ தான் இங்கே இருந்திருக்கும் 30√3. சோ இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 1/√3 is equal to ED by 30√3. so 30√3 கேன்சல் ஆயிரும். இதை இங்க சேஞ்ச் பண்ணும்போது ED is equal to 30 feet. ED is equal to 30 feet. அப்போ இங்க வந்தீங்க அப்படின்னாக்க நமக்கு இப்ப லிஃப்ட் வந்து எவ்வளவு தூரம் இறங்கி இருக்குன்றத நமக்கு வேணும். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க AB is equal to AC or DF minus ED. அப்போ AB is equal to DF வேல்யூ வந்து 90
minus 30. So AB is equal to 60 feet. 60 feet. So இப்போ இதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்க distance வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ distance குரிய ஃபார்முலா distance is equal to speed into time. So இப்போ நம்ம கேட்டிருக்கிற ஸ்பீட் தான் கேட்டிருக்கனால speed is equal to distance by time. Distance by time. So அப்போ distance அப்படின்றப்ப நமக்கு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க speed is equal to distance வரும்போது 60 feet அப்படினு இருக்காங்க. 60 by time வந்து 2. அப்போ is equal to 30 feet per seconds. 30 feet per minutes. 30 feet per minutes. 30 feet per minutes. அப்போ இதுல இருந்து நம்ம இதுக்கு வந்து கன்வர்ட் பண்ணனும். சோ இதுக்கு வந்து கன்வர்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க சோ converting feet per minute to feet per seconds வந்து நம்ம கன்வர்ட் பண்ணோம். அப்போ 1 foot is equal to 0.305 மீட்டர். அப்போ இத கொண்டு வந்து இங்க இருந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படினோம்னாக்க சோ இத கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படினோம்னா சோ இத செகண்ட்ஸ் வந்து கன்வர்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க மினிட் அப்படின்றப்போ 30 feet per minute வருது. அப்போ இங்க நம்ம செகண்ட்ஸ்க்கு வந்து கன்வர்ட் பண்ணும்போது சோ equal to 30 by 1 minute அப்படின்றப்போ 60 seconds. அப்போ 60. அப்போ 0 கேன்சல் ஆயிரும். 1 2. அப்போ equal to 1/2. அப்போ 1/2 அப்படினாக்க 0.5 feet per seconds. Feet per seconds. That's all the answer.